இன்றைக்கி நாம் குடமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம். இதில் இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும். நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துடலாம். நல்லா பெரிய சைஸில் இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கலாம், இல்லைனா மீடியம் சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கட்டியாக இஞ்சி பூண்டு விழுதுனா 1 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்தோட. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். ரெண்டு டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சைஸ் குடமிளகா 1 வந்து நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குடமிளகா சேர்க்கறதுனால இந்த கிரேவியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம்.
2 துண்டு தேங்காய் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம அதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ திருப்பியும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு சுவையான கேப்சிகம் கிரேவி ரெடி. இதுக்கு மேலே நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.